ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சோம் சரவணபவாய நம. அனுகிரக தேவதாபியோ நம. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். முந்தின வீடியோவில் மேடராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதாவது ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டால் அதில் 3 நட்சத்திரம் வருது இல்லையா? கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் வரும். இப்போ அந்த கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் அதுவும் மிருகசீரிஷத்தில் 1, 2ஆம் பாகத்தில் பிறந்தவர்கள், கார்த்திகையில் 2, 3, 4 பிறந்தவர்கள், அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்கு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோ போய் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். பொதுவாக இந்த ரிஷபராசி அப்படின்னாலே சுக்கிரனுடைய ராசின்னு எல்லாருக்கும் தெரியும். சுக்கிர பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதியாக இருந்து எல்லா நன்மைகளையும் செய்கின்றார். கார்த்திகை 2, 3, 4 பிறந்தவர்கள், ரோகிணி நட்சத்திரம் முழுமையாக 4 பாகத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிஷம் 1, 2 பிறந்தவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறப்பாங்க. இந்த ரிஷபராசியில் பிறக்கிற போது பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் சுக்கிரன் அதிபதியாக இருக்கின்றனர் இல்லையா? அப்போ சுக்கிரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை தோறும் சிறப்பாக வணங்கி வந்தால் மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தில் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வீட்டில் ஒரு சந்தோஷம், சௌபாகியம் எல்லாம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமானால் கையில் ஒரு வெள்ளியில் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். ஒரு பெண்டண்டோ இல்லாட்டி போனால் கையில் ஒரு பிரேஸ்லெட்டோ வெள்ளியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் வைரம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. வைரம் ஒரு சில வைரங்கள் நல்ல வைரமும் இருக்குது, சுமாரான வைரமும் இருக்குது. அதெல்லாம் போட்டால் அதனால் சில நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கூட ஏற்படும். அதனால் நல்ல வைரமாக இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளி கையில் போட்டுக்கலாம். அது ஒரு சிறப்புடையது. அந்த வெண் தாமரை பூ அவர்கள் அடிக்கடி பார்க்கணும். காலைல எந்திரிச்சோன்னா கூட ஒரு வெண் தாமரை பூ இருந்ததுன்னா பார்த்தா ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். அந்த வெண் தாமரை ரொம்ப சிறப்புடையது சுக்கிர பகவானுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடைகள். வெள்ளை ஆடைகள்னால் சுக்கிரனுக்கு வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். வெண்மையான நிறத்தை உடையவர் சுக்கிர பகவான். அதனால் அந்த வெண்மையான ஆடைகள் அணிந்து கொண்டு சுக்கிர பகவானை தரிசனம் பண்ணலாம். மகாலட்சுமி தியானம் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு நாள். வெள்ளை தாமரை பார்க்கலாம். அத்தி சமைத்து இருக்கு இல்லையா? அத்தி சமைத்தை கூட காயத்தில் வச்சு இவங்க கழுத்தில் போட்டுக்கலாம். அது ஒரு சிறப்புடையது. அப்புறம் வீட்டில் கருடன் படம் இருந்தால் வரைஞ்சி வச்சுக்கலாம். காலைல எந்திரிச்சோன்னா கருடனை பார்க்கலாம், விசேஷமாக இருக்கும். அது மாதிரி கருடன்லாம் வரும்போது, வானத்தில் கருடன் வரும்போது பார்த்தாலும் தரிசனம் பண்ணிக்கிட்டாலும் விசேஷம் தான். வெள்ளிக்கிழமையில் கருட தரிசனம் சிறப்பு. அது மாதிரி வியாழக்கிழமையும் கருட தரிசனம் மிகச்சிறப்புடையது. கருடனை பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு முகமாக நின்று கொண்டு இந்த சுக்கிர ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கிழக்கு முகத்துக்கு அவர் திக்பார்வை இருக்கிறதுனால கிழக்கு முகமாக நின்று கொண்டு நல்ல காரியங்கள் செய்தால் ஒரு வேலைகள் சீக்கிரமாக எளிதாக முடியும். முடிந்தால் ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை பார்த்துட்டு வரலாம். கஞ்சனூர் போய் அந்த கஞ்சனூர் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்த்துட்டு வரலாம். கூடி மட்டும் அந்த வெண் மொச்சை போட்டு விநியோகம் பண்ணலாம். வீட்டில் கூட வெள்ளிக்கிழமை தோறும் மொச்சை போட்டு சுண்டலை போட்டு நிவேத்தியம் பண்ணி வீட்டில் எல்லோரும் சாப்பிடலாம். குறிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தான் வெள்ளிக்கிழமை தோறும் அந்த மொச்சை கலந்த சுண்டல், இது மாதிரி காய்கறிகள் வச்சு மொச்சை கலந்த பதார்த்தங்கள் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமையில். அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு நட்சத்திரமாக பார்ப்போம். இப்போ இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 2, 3, 4ஆம் மாதத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்து ரிஷபராசியில் இருப்பவர்கள் எல்லாரும் காலையில் எந்திரிச்சோன்னா சூரிய பகவானை பார்த்து கும்பிட்டுட்டே வந்தால் ரொம்ப சிறப்புடையது. ஓம் சிவசூரியாய நமஹ என்று சொல்லி கும்பிடலாம். மாலையில் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணி கும்பிட்டுக்கலாம். மகாலட்சுமியோட மந்திரங்கள் ஓம் ஸ்ரீம் 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 மகாலட்சுமியின் மகா, அந்த மந்திரம் சொல்லிட்டு வரலாம் அடிக்கடி. அது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லலாம். ஆனால் குறிப்பாக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம்னு 3 தினம் சொல்கிற போது ஒரு சிறப்பான பலன் உண்டு. அப்புறம் வெண்தாமரைப்பூ வாங்கி மகாலட்சுமிக்கு கொடுக்கலாம், பெருமாளுக்கு சாத்த சொல்லலாம். அது மாதிரி சுக்கிரனை கூட வெண்தாமரைப்பூவை சாத்தி, சுக்கிர திசை நடக்கிறவர்கள்லாம் மொச்சையை தானம் பண்ணி வெள்ளைத்தாமரை சுக்கிரனுக்கு சாத்தி, வெள்ளை வஸ்திரங்கள் சுக்கிரனுக்கு சாத்தி அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஒரு சிறப்புடையதாக இருக்கும். இப்போ கார்த்திகை நட்சத்திரம் ஆச்சா, அடுத்தது ரோகிணிக்கு வந்தேன்னா ரோகிணி கிருஷ்ண பரமாத்மனுடைய நட்சத்திரம்னு சொல்வார்கள். கிருஷ்ண பரமாத்மாவே பாருங்கள் ரிஷபராசியில் பிறக்கணும்னு சொல்லி ஒரு சிறப்பான ரோகிணி நட்சத்திரம் பிறந்திருக்காரு. அந்த ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப தர்மசிந்தனுடையவர். ரெண்டாவது ஒரு எப்போவுமே ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களாம். அப்படி ஒரு நல்ல ஒரு குணாதிசயங்கள் கொண்டதான் ரோகிணி நட்சத்திரம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப முன்னுக்கு நிற்பார்கள் ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்கள்லாம். அப்போ ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்கள்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது ரோகிணிக்கு அதிபதியாக இருக்கிறது சந்திர பகவான். சந்திரன் தான் ரோகிணிக்கு அதிபதி. அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு சந்திர பகவான் அதிபதி. அதனால் பௌர்ணமி தோறும் இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்களெல்லாம்
சைவமாக இருந்து விரதமாக இருந்து சந்திரபவன பிரார்த்தனை பண்ணலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்ன சோம பிரஜோதியா என்று சந்திரனை வணங்குவது ரொம்ப சிறப்பு. அதுமாரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சிவபெருமானை வேண்டி வணங்கலாம். அதனால் சந்திர பலம் அதிகம் இருக்கும். சில பேர் சந்திரன் நீச்சம் அடைஞ்சிருக்கும். அவரெல்லாம் வந்து திங்கக்கிழமையும் பௌர்ணமியும் சிவபெருமானை வேண்டி சந்திரனை வேண்டிக்கிட்டால் அந்த நீச்ச பலம் சரியாக வந்துடும். அப்படி ஒரு மிகுந்த பலன் தரக்கூடியது தான் இந்த பலன்கள்லாம். அப்புறம் பார்த்தோன்னா கிருஷ்ண பரமாத்மனுடைய படத்தை வச்சு கும்பிடலாம். மகாவிஷ்ணு அவதாரமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா வந்து இந்த ரோஹிணிஷ்டனாக பிறந்திருக்காரு. அதனால் கிருஷ்ணனை வச்சு கும்பிடலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி ஒரு துளசியை சாத்தி ரோகிணி நட்சத்திரம் வரும்போது அந்த பெருமாளை கும்பிட்றது ரொம்ப சிறப்பு, கிருஷ்ணனை கும்பிட்றது ரொம்ப சிறப்பாக அமையும். ரோகிணி மிருகசீரிஷம் எடுத்துட்டேன்னா மிருகசீரிஷத்தில் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர் வந்து ரிஷபராசிக்கு வர்றாங்க. அப்போ அவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னா மிருகசீரிஷத்துக்கு வந்து பொதுவாக வந்து செவ்வாயினுடைய சாரம் பெற்றது. செவ்வாயை வணங்கலாம். அதே நேரத்தில் முருகப்பெருமானையும் செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கலாம். அப்போ மிருகசீர நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை தூரம் சைவமாக இருந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். குறிப்பாக வந்து 6 விளக்குகள் ஏற்றி வச்சு முருகனை செவ்வாய்க்கிழமையில் கும்பிடலாம். அது அத்தனை சிறப்புடையது. மிருகசீர நட்சத்திரம் பிறந்தவர்கள் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறப்பாக கொண்டாடலாம். அவர்கள் பொதுவாகவே வந்து இந்த சுக்கிர பகவானை எல்லாரும் ரிஷபராசியில் பிறந்த எல்லாருமே சுக்கிரனையும் மகாலட்சுமியும் தியானம் பண்ணி வணங்குதல் வந்து மிகுந்த சிறப்பு. இவன் அந்த நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து வணங்குறது வந்து அடிஷ்னலாக நம்ம பிரார்த்தனை பண்ணி வணங்கலாம். நட்சத்திர தேவதைகள் அந்த பொதுவாக அந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை பிரதேவதையை வணங்கும் போது நமக்கு வந்து அந்த பலன் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாரும் வந்து அந்த மிருகசீரிஷம் பிறந்தவர்கள் வந்து செவ்வாயின் சாரம் பெற்றதுக்குனால முருகப்பெருமானை நன்னா வணங்கி செவ்வாய்க்கிழமை தோறும் சஷ்டி கவசம் படித்து சஷ்டியில் விரதம் இருந்து கார்த்திகையில் விரதம் இருந்து முருகனை வேண்டி வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க முடியும். எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கூடும். அதனால் எல்லோரும் சுக்கிரபகவானின் அனுகிரகத்தை பெற்று சீரும் சிறப்பாக வாழ பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் அஸ்வத்தஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்ன சுக்கிர பிரச்சோதயாதுன்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை தினசரி சொல்லி வாருங்கள். வெள்ளிக்கிழமையில் அதிகமாக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்படும். வாழ்க வளமுடன். வாழ்க சர்வசபவாய நமஹ. ஓம் சர்வசபவாய நமஹ. ஓம் சர்வசபவாய நமஹ.